என்னதான் நம்ம டைம் ஃப்ரேம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டை பார்த்துட்டு இருந்தாலுமே இப்போ திடீர்னு ஒரு நியூஸ் வருது, இல்லைனா ஃபெட்டுனுடைய ஏதோ நியூஸ் கொடுக்குறாங்கன்றப்போ ஃபெட்டுனுடைய நியூஸ் வர்றதுனால ஏன் மார்க்கெட்டில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நான் வந்து மார்க்கெட்டை வந்து எனக்கு டேட்டா தான், என்னை பொறுத்த வரைக்கும் டேட்டா இஸ் கிங். ஓகே. ஸோ ஒரு மார்க்கெட்டில் வந்து எனக்கு ஸ்ட்ரக்சர் தேவை, சார்ட் இருந்தால் தான் நான் வந்து அனலைஸ் பண்ண. ட்ரம்ப் வந்து அங்கே பிரசிடெண்ட்டாக அவர் உட்கார போகிறாரு. அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் என்ன மாதிரியான ஒரு மூமெண்ட்டில் இருக்கும் சார்? ஸ்டாக்ஸ் இதெல்லாம் காட்டிட்டும் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மக்கள் நிறைய அடிப்படையான கேள்விகளை கேட்டிருக்காங்க. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ். அதை பற்றி தான் கிஷோர் சார் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். சார், இப்போது பொதுவாக நிறைய பேர் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ஐபிஓனா என்னன்றதை பற்றி கேட்குறாங்க சார். ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஏன் நம்ம வந்து அடிக்கடி ஐபிஓ பற்றி பேசுறது இல்லைன்ற மாதிரி கேட்குறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? கண்டிப்பாக சரி ஐபிஓன்றது என்னன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து நார்மலாகவே லட்சே தே கோன் கெட் இன் டு பப்ளிக். இப்போ பப்ளிக் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஷேர்ஸ் வந்து மக்களுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் விற்க போகிறாங்க. ஓகே. இப்போ எப்படி நம்ம ஒரு பிஸ்னஸ் தொடங்குறோம், இன்னொரு அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டதுனா என்ன பண்ணுவோம், பேங்க்கில் கேட்போம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இல்லை உங்களுக்கு நீங்கள் ஒரு கம்பெனி வந்து லாங் டர்மாக கொண்டு போயிட்டுருக்கீங்க அண்ட் ட்ராக் எல்லாமே கிளியராக இருக்குன்னா, நவ் யூ கேன் கோ ஃபார் அ பப்ளிக் ஆஃபரிங். பப்ளிக் ஆஃபரிங்கும் போது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் போயிட்டு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து இந்த மாதிரி நான் வந்து பப்ளிக்காக போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக பப்ளிக் கிட்ட போய் அந்த கேஷ் வாங்கலாம். அந்த கேஷுக்கு ஏற்ற ஷேர்ஸ் வந்து நீங்கள் வெளியே கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் நார்மலாக இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னுவாங்க. இப்போ அந்த ஷேர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, மக்கள் டேரெக்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நான் வந்து இத்தனை ஷேர்ஸ் எனக்கு வேணும், இவ்வளோ இது. ஸோ மக்களுக்கு டேரெக்டாக கம்பெனியோட ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்கிறேன். நம்ம ஏன் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை, ஐபிஓ பார்க்குறது இல்லைன்னா, மோஸ்ட்லி ஐ எம் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நான் வந்து மார்க்கெட்டை வந்து எனக்கு டேட்டா தான், என்னை பொறுத்த வரைக்கும் டேட்டா இஸ் கிங். ஓகே. ஸோ ஒரு மார்க்கெட்டில் வந்து எனக்கு ஸ்ட்ரக்சர் தேவை, சார்ட் இருந்தால் தான் நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஏறுமா இறங்குமான்றது. எப்பவுமே இந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இல்லை இந்த ஐபிஓவில் வந்து அந்த ஒரு சர்ஜ் இருக்கும். எப்படின்னா, நிறைய பேர் இந்த ஐபிஓ பற்றி கேள்விப்பட்டவொடனே இப்போ ஜொமேட்டோ வந்தது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும். என்னன்னா, ஒரு பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேர் இந்த மாதிரி பப்ளிக்காக வராங்கன்னும் போது டெஃபினட்டாக மக்கள் வந்து ஓடி வாங்கிறதுக்கு பார்ப்பான். ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வரும்போது சப்ஸ்கிரிப்ஷன் வில் பி ஹையர். ஓகே. அதனால அந்த ஓப்பனிங் ஐபிஓ அன்றைக்கி உங்களுக்கு சர்ஜ் இருக்கும், 5% 10% ஜம்ப் ஆகும். ஆனால் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஐபிஓ ஜம்ப் ஆகிட்டு திருப்பி கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பேருக்கு அந்த நுணுக்கம் தெரியாது, கீழே வாங்கிட்டு டக்குன்னு வித்துட்டு வர தெரியாது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10% மேலே ஏறிட்ட பிறகு சில பேர் வாங்கிட்டு அங்கேருந்து லாஸஸில் இருந்து அது எத்தனையோ வருஷம் கழிச்சு தான் ரிகவர் ஆகும். இப்போ அந்த டைமில் வந்து என்ன கேட்டிங்கனாலும் எனக்கும், ஏன்னா எனக்கு சார்ட் வேணும். சார்ட் இருந்தால் மட்டும் தான் ஃபண்டமெண்டலாக பார்த்துட்டு லாங் டேர்ம் கம்பெனியோட பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு வாங்குறது, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஓகே. நம்ம ஏற்கனவே பேசணும் அதுதான். அது வந்து வாங்கி வைக்கணும், அவ்வளோதான், விற்கக்கூடாது. 10 வருஷம் 20 வருஷம் வச்சுக்கணும், தட் இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சார்ட் இல்லைன்னா எனக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றதை நான் அனலைஸ் பண்ணுறது சார்ட்டை வச்சுதான். ஸோ அதனால சார்ட் இல்லாததுனால மோஸ்ட்லி ஐ டோன்ட் கோ ஃபார் ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன். மோஸ்ட்லி நான் ஐபிஓ ட்ரேட் பண்ணுறதில்ல. ஒரு புது கம்பெனி வருது, தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அல்டிமேட்லி இட் இஸ் ஆல் அபவுட் ப்ராஃபிட்ஸ். மேலே ஏறினா எனக்கு ப்ராஃபிட் வரும், அவ்வளோதான். நம்ம ஆயிரக்கணக்கான கம்பெனியில் இல்லாததான் இப்போ அந்த கம்பெனியில் கிடச்சிட போகுது எனக்கு. கரெக்ட் சார். ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன கம்பெனி எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, சார்ட்ஸ் இருக்குது. அந்த சார்ட்டை பார்க்கும்போது நெக்ஸ்ட் இந்த கம்பெனி ஒரு 3 மாதத்துலேயே 6 மாதத்துலேயே மேலே ஏற போகுதுன்ற சார்ட்டை பார்த்து தெரிஞ்சிச்சுன்னா, நான் ஏன் ஐபிஓ போய் இந்த கம்பெனி தான் வாங்கணும்னு இருக்கு. அதனால் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை. மேபி அது நல்ல கம்பெனியாக இருக்கலாம், அந்த கம்பெனி இன்னும் பொட்டென்ஷியல் க்ரோத் ஹையராக இருக்கலாம். புதுசாக வரும்போது அந்த சர்ஜ் இருக்க தான் செய்யும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சார்ட் இஸ் கிங். சார்ட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு, இப்போ கீழே இறங்கினாலும் ஏன் இறங்குதுன்ற ஒரு ரீசன். இப்போ இது என்ன ஆகிடும்னா, அந்த டைமுக்கு ஒரு மேனிப்புலேட்டிவ் மைண்ட் செட்டு தான். வாங்கிட்டு மேலே போயிடுச்சுன்னா வித்துட்டு வந்துடலான்ட்டு. அப்புறம் மார்க்கெட் இறங்கிச்சு, அதுக்கப்புறம் பையர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியல, இன்ஸ்டியூஷன் உள்ளே வரலன்னா அது அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல எனக்கு சார்ட் இல்லாதனால என்ன நடக்க போகுதுன்றதை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஓகே. டைரெக்டாக ஐபிஓவில் போகிறது அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. சேஃப்ன்றது காட்டிலையும் இஃப் யூ ஆர் யூசிங் ஃபார் அ லாங் டர்ம், வெரி லாங் டர்ம், 10 years 15 years வச்சுக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த வாங்கிட்டு 6 மாதம் வச்சுட்டு வித்துருவேன் 1 வருஷம்னா உங்களுக்கு ஐபிஓ செட் ஆகாது. ஓகே. ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக்காக பார்த்து நல்ல கம்பெனியை பார்த்து அது ஏறுமா இறங்குமன்றதை அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே சார். சார், அடுத்த கேள்வி என்னன்னா, உங்களுடைய பார்வையில் எது ஷார்ட் டைம் எது லாங் டைம்னு நீங்கள்
பார்க்குறீங்க? சி லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்ன்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அனாலிசிஸ் தான். இப்போ ஷார்ட் டேர்ம்ன்னும் போது நான் இன்ட்ராடேவும் பண்ணுவேன். ஓகே. அப்போ ஷார்ட் டேர்ம்ன்றது அன்னன்னைக்கு டேல க்ளோஸ் பண்ணுறதும் எனக்கு ஷார்ட் டேர்ம் தான். சிலது ஸ்விங் ட்ரேடிங்னு வரும்போது ஐ கோ ஃபார் 10 ஃபார் கீப்பிங் ஆர் மினிமம் லைக் 2 to 3 வீக்ஸ் அந்த மாதிரி வைக்கிற ஸ்டாக்ஸும் இருக்கு. இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். மினிமம் ஒரு 100-200 தான் வாங்குறோம். எனக்கு தெரிஞ்ச மினிமம் 1000 ரூபாய் போகும். வெயிட் பண்ணுறேன் நான் 3 வருஷம் 5 வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன்னா தட் இஸ் ஃபார் லாங் டேர்ம். ஓகே. ஸோ இட் இஸ் ஆல் டிபெண்ட் அப்பான் என்ன ஸ்ட்ரக்சரில் பார்க்குறோம், என்ன நம்மளோட ஃபைனல் டார்கெட்ஸ் என்னவா இருக்கும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம்ன்றதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். தவிர இதுதான் நம்ம ஷார்ட் இதுதான் ஃபிக்ஸ்டாக பண்ண முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். இப்போ எனக்கு மந்த்லியில் அனலைஸ் பண்ணுறேன்னா மினிமம் இட் டேக்ஸ் இயர்ஸ். இப்போ இதுவே டெய்லி சார்ட்டை வச்சு ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா இட் டேக்ஸ் 15 days 20 days 1 month 1.5 months வரைக்கும் போகும். ஸோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு டார்கெட் அதை ரீச் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும்ல. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக்கோட நேச்சர் இதோட கேரக்டர் வந்து இத்தனை டைமில் தான் இது போய் ரீச் ஆயிருக்குன்னா அப்போ அந்த ரீச் ஆகிற வரைக்கும் வி ஹேவ் டு கிவ் இட்ஸ் டைம். ஓகே. நான் இல்லை எனக்குன்னு ஒரு செட் டைம் வச்சுருக்கேன். 10 நாள் நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அது அந்த டைமில் வரலன்னா 12வது நாள் போகும். அப்போ அந்த 2 நாளுக்காக பார்த்து நான் விட முடியாது இல்லை. ஸோ அதனால இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஷார்ட்டாக லாங்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே சார். சார் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ என்னதான் நம்ம டைம் ஃப்ரேம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டை பார்த்துட்டு இருந்தாலுமே இப்போ திடீர்னு ஒரு நியூஸ் வருது, இல்லைன்னா ஃபெட்டுனுடைய ஏதோ நியூஸ் கொடுக்குறாங்கன்றப்போ ஃபெட்டுனுடைய நியூஸ் வர்றதுனால ஏன் மார்க்கெட்டில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு சார். கண்டிப்பா. இப்போ ஃபெடரல் ரிசர்வ்ன்றது எப்படி நமக்கு இங்கே ஆர்பிஐ இருக்கும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அது யூஎஸ்ல வந்து ஃபெடரல் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன். ஓகே. நிறைய பேர் கவர்மெண்ட்டு நினச்சிருக்காங்க. கவர்மெண்ட் இல்லை, கவர்மெண்ட்டே பணம் ஃபெட்டு கிட்ட இருந்து கடனாக தான் வாங்கணும். அந்த கடனை வாங்கினதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் தரணும். ஸோ இட்ஸ் அ ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். டைப் இருந்தாலும் பட் இட்ஸ் அ இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே பிரிண்ட் நோட்ஸ். அவங்க நோட்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், நோட்ஸ் அடித்து வெளியே கொடுக்கும்போது அந்த பாண்ட்ஸ் விற்று அந்த பாண்ட்ஸுக்கு ஏற்ற இது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃபெட் எப்படி ஒர்க் ஆகும் இதுனா. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபெட்டுனால ஏன் இது ஆகுதுன்னா, நீங்கள் எல்லா உலக பொருளாதாரமே ஒரு சைடில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எதுனா யூஎஸ் தான். அமெரிக்கன் டாலர் தான் ரிசர்வ் கரன்சியை யூஸ் பண்ணிட்டு இருக்கும். இப்போ பிரிக்ஸும் வந்து they are trying for an alternative currency. ஆனால் அந்த ஆல்டர்னேட்டிவ் கரன்சிக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கலான்னு சொல்லும் போதே இப்போ ஆல்ரெடி ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, நான் உள்ளே வந்துட்டேன்னா இன்கேஸ் நீங்கள் யூஎஸ் டாலர் இல்லாமல் வேறு ஏதாவது நியூ கரன்சியை கொண்டு வந்தீங்கன்னா 100% உங்கள் எல்லார் மேலேயும் டியூட்டிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லி மிரட்டியே வச்சிருக்காரு. ஓகே. அதுக்கு ரஷ்யா ரிப்ளை கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் இன்னும் ஆல்டர்னேட்டிவ் வந்துடுச்சுன்னா கிடையாது. They are still dependent upon US reserves. அப்போ US reservesன்ற போது ஆட்டோமேட்டிக்லி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேஸ் பண்ணி தான் அந்த பொருளாதாரம் இருக்குது. அப்போ இன்ஃப்ளேஷன் எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க, கண்ட்ரியோட எக்கானமி க்ரோ ஆகுமா கம்மி ஆகுமா வீக்கன் ஆகுமான்றது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிசைட் பண்ணுறது ஃபெட் ஃபைனலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் இறக்க போகிறாங்களா ஏறும். அப்போ ஏற்றம் வரும்போது இது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் டியூட்டிஸ் எல்லாத்தையுமே கரன்சி அதோட கரன்சியை பேஸ் பண்ணி தான் ஐஎன்ஆர் இருக்குது. ஐஎன்ஆர் ஏற்கனவே ரொம்ப வீக் ஆகிட்டே போகுது. ஓகே. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும் போதும் இறங்கும் போதும் டெஃபினட்டாக அது கரன்சிஸ் எல்லாம் பாதிக்கும். ஓகே. ப்ளஸ் உங்களுக்கு வர்த்தகத்தையும் பாதிக்கும் போதனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து குளோபலைசேஷன் இருக்கிறதுனால வேர்ல்டு வைடில் உங்களுக்கு எல்லாருமே அந்த பாதிப்பட்டது இருக்க தான் செய்யும். அதனால தான் ஃபெட் நியூஸை வந்து முன்னாடியே பார்த்து வச்சுக்கிறது வில் பி பெட்டர். ஓகே சார். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படியுமே ஜனவரியில் ட்ரம்ப் வந்து அங்கே பிரசிடெண்ட்டாக அவர் உட்கார போகிறாரு. அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் என்ன மாதிரியான ஒரு மூமெண்ட்டில் இருக்கும் சார்? சரி, இதை நம்ம லாஸ்ட் இதில் கூட நான் சொல்லியிருந்தேன். ஸ்டாக்ஸ் இதெல்லாம் காட்டிலையும் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஓகே. ஏன்னா ட்ரம்ப் இலான் மஸ்கோட பேக்கிங்கில் ட்ரம்ப்பும் அவரும் அடிக்கடி அவர் ஏற்கனவே அதை சொல்லிட நெவர் செல் பிட்காயின் வித்துறாதீங்க அப்படின்னும் போது தே ஆர் எக்ஸ்பெக்டிங் $1 million. கிட்டத்தட்ட இன்னைக்கு $100,000 வரைக்கும் பிட்காயின் போயிருக்கு. நம்ம ஒரு மதிப்புக்கு 85 லட்ச ரூபா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 8 to 8.5 கோடி போகும். அன்னைக்கு டாலர் ரேட் சொல்லி வச்ச மாதிரி சொல்லிட்டாரு. அந்த இது எக்ஸ்பெக்டேஷன் $1 million வரைக்கும் பிட்காயின் போகலான்னு. போக முடியாதானா ஏன் போகக்கூடாதுன்னு கிடையாது, எது வேணா எப்படி வேணா நடக்கலாம். ஓகே. அண்ட் திடீர்னு நாளைக்கு வேற மாதிரி எல்லாமே தலைகீழ போடலாம். ஸோ இட்ஸ் கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க. பிட்காயினை பொறுத்த வரைக்கும் ஒரு 10ஓட 11 ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு வைக்கிறது தப்பு இல்லை. அதையே ஃபுல் டைமாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் ரிஸ்க் தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஹைலி வாலடைல் மார்க்கெட் 105,000 போச்சு. இப்போ திருப்பி 90,000 வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 20% ஈஸியாக உங்களுக்கு வாலட்டிலிட்டி இருக்கிறதுனால ஸோ இட் இஸ் வெரி என்ன சொல்கிறது ரிஸ்கி மார்க்கெட்.
அண்ட் ட்ரம்ப் வந்தால் கிரிப்டோ கரன்சிக்கு கொஞ்சம் நல்ல பேக்கப் இருக்குன்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ஸ்டாக்ஸை காட்டிலும் கிரிப்டோவுக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் இருக்கும் ட்ரம்ப்போட ஆட்சியில். ஸோ கிரிப்டோ மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் எதனா பெரிய பாதிப்படையுமா? இட் டிபெண்ட்ஸ். இப்போ எப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து இப்போ அவரோட டேரிஃப்ஸ் என்ன கொடுக்க போறாரு, வந்துட்டு என்ன மாதிரி டாக்ஸ் டியூட்டிஸ் என்ன மாதிரி போட போறாருன்றதை வச்சு தான் நம்ம ஃபைனல் பண்ண முடியும். இப்பயே கொஞ்சம் அரசல் புரசலாக தெரிஞ்சாலும் ஒன்ஸ் ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்ட பிறகு அவர் நெக்ஸ்ட் கொண்டு போகக்கூடிய அவரோட பாலிசிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க முடியும். ஸோ அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சார் இப்போ 2025 நிறைய ட்ரேடர்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும் சார்? ஒரு ஸ்டாக் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுத்து எவ்வளவு நாள் நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க? இதை பற்றின டீட்டெயிலாக ஃபியூ டிப்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்ம முடிஞ்சால் நான் ஒரு டீட்டெயில் வீடியோவும் போடுறேன் நான். பட் இப்போ ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்லும் போது என்னென்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் வாட் ஐ சி இஸ் ட்ரெண்டு. ஒரு மார்க்கெட்டுக்கு முக்கியமான விஷயம் ட்ரெண்டு தெரியாது ட்ரேடு எனக்கு கிடையாது. ட்ரெண்டு எனக்கு பை ட்ரெண்டாக செல் ட்ரெண்டாக சைட் வேஸான்றது ஃபஸ்ட்டு நான் உட்காந்து அனலைஸ் பண்ணேன். அனலைஸ் பண்ணிட்ட பிறகு ட்ரெண்டில் எந்த போர்ஷனில் இருக்குது, கரெக்ஷன் ஃபேஸில் இருக்கா இல்லை ட்ரெண்டிங் ஃபேஸில் இருக்கான்றது செக் பண்ணுறது செகண்ட் பாயிண்ட். மூணாவது விஷயம் நான் பார்க்கக்கூடியது என்னன்னா எவ்வளோ தூரம் இப்போ கரெக்ஷன் வந்திருக்குன்னா அதுக்கு சர்டன் டூல்ஸ் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் பாட்டம்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் பார்ப்பேன். ட்ரெண்ட் லைன் இருந்துச்சுன்னா ட்ரெண்ட் லைனில் ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதுக்கப்புறம் டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா டார்கெட்ஸ்க்கு ஏற்ற டூல்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேவ் ஸ்ட்ரக்சரில் போதான்னு பார்த்துட்டு இருக்கோம். எலியட் வேவ்ல இருந்துச்சுன்னா இப்போ வேவ்ல இருக்குது, ஓகே எலியட் வேவோட ஸ்ட்ரக்சரில் செகண்ட் ஸ்ட்ரக்சர் தேர்ட் ஸ்ட்ரக்சர்னு தெரியும். இல்லை காட்லி பேட்டர்னில் இருக்கா, இல்லை டைமண்ட் பேட்டர்ன், இது மாதிரி பேட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணியும் பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஃபைனலாக எனக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அங்கேருந்து டார்கெட் எவ்வளோ தூரம் போகலாம். அப்போ டார்கெட் போகலான்னா அதுக்கு முன்னாடி கேரக்டர் அனாலிசிஸ் பார்த்துட்டு இது ரெகுலராகவே இந்த பர்சன்டேஜ் ஏறதுக்கு இத்தனை நாள் ஆகும்ன்றது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்ச பிறகு அப்போ டார்கெட்டுக்கு இத்தனை நாள் ஆகலான்றதை முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடும். ஓகே, அப்போது நாலேஜ் இஸ் கீ. அப்போ ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சதுனால நான் என்னென்ன பொறுமையாக வெயிட் பண்ண முடியும். ஓகே, கீழே இறங்குறதுனால பேனிக் ஆகணும்னு அவசியம் கிடையாது, வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸுக்கான டூல்ஸும் யூஸ் பண்ணி எவ்வளோ பர்சன்ட்டில் ஸ்டாப் வைக்கணும், எங்கே ஸ்டாப் போட்டால் அடிக்காது. ஓகே, என்னன்னா இங்கே போட்டால் அடிக்கும், இங்கே போட்டால் அடிக்காதுன்னா அப்போ அடிக்காத இடத்துல தான் ஸ்டாப் வைக்கணும். தவிர நம்ம என்னன்னா டைப் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு அடிக்கிறது கொடுத்துட்டு நம்மளே போயிடுவோம். தேவையில்லாம டைட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறத காட்டும் எங்கே வச்சா அடிக்காதோ அந்த இடத்துல ஸ்டாப் எப்படி போடலாம் இதெல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு தென் இப்போ என்டர் ஃபார் அ ட்ரேட். அது அந்த டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி 15 மினிட்ஸ்னா இன்ட்ராடே போவேன். அண்ட் சம்டைம்ஸ் லாங்கர் டைம் ஃப்ரேம்னா அதுக்கேற்ற டார்கெட்ஸ் இருக்குன்னா அதுக்கேற்ற முறையும் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுப்பேன். ஸோ திஸ் இஸ் மை ஜேர்னல். ஒரு ட்ரேடிங்னு எடுக்கும்போது இந்த சினாரியோ எல்லாமே பார்த்துட்டு தான் ஃபைனல் ஃபியூ டிப்ஸ் கேட்டப்ப நீங்கள் இவ்வளோ டேர்ம்ஸ் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க. மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும், இவ்வளோ டார்கெட் போகும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுக்குண்டான கோர்சஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போது நியூ இயர் ஆஃபரும் போயிட்டுருக்கு. அந்த ஆஃபர் இன்னும் எத்தனை நாள் இருக்கும், எவ்வளோ பர்சன்ட் நீங்கள் ஆஃபர் கொடுத்துருக்கீங்கன்றது டீட்டெயிலாக சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். இப்போ நம்ம நியூ இயர் ஆஃபர்ன்றதுனால வந்து 50% வந்து டோட்டல் ஓவரால் கோர்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் அட்வான்ஸ் பேட்டர்னில் வந்து இப்போ எலியட் வேவாக இருக்கட்டும், காட்லி பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், இல்லை டைமண்ட் பேட்டர்னாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேர்த்து ப்ளஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ஓகே 3 கோர்ஸுமே சேர்த்து டோட்டல் கோர்ஸ் ஃபீல 50% ஆஃபர் இது நியூ இயர்க்காக கொடுத்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு நியூ இயர் ஆஃபர் வில் பி தேர். ஸோ நீங்கள் டேரெக்டாக நம்மளோட கம்பெனி கால் பண்ணி கேட்டிங்கன்னா பிரான்ச்சஸில் போய் டேரெக்டாக படிக்கிறதுனாலும் படிக்கலாம், இல்லை வர முடியாதுன்றவங்க ஆன்லைனில் டேரெக்டாகவும் கிளாஸஸ் ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் 50% டேரெக்டாக ஆஃபர் வந்து என்ரோல் பண்ணிவிட்டு தே கேன் யூஸ் இட். ஸோ இப்போதைக்கு நியூ இயர்க்கான ஃபர்ஸ்ட் வரைக்கும் இந்த ஆஃபர் வேலிடாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய தகவல்கள் இன்னைக்கு நீங்கள் எங்களோட பகிர்ந்துருக்கீங்க. தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ.